அன்பான தமிழறிஞர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் மாலை வணக்கம். காலை தான், ஆனாலும் தமிழ் மாலை சூடி இருக்கிற காரணத்தினால் தமிழ் மாலை வணக்கம் சொல்லக்கூடாது. நல்ல தமிழ் எங்கும் பேச, நல்ல தமிழ் எங்கும் நிலவ, நல்ல தமிழ் மனம் எங்கும் பரவ, நல்ல தமிழர் ஆட்சி இன்றும் நிலைக்க நீர் ஆறல் முற்றம் என்ற ஒரு வலை ஒலி தளத்தை இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்கும் போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உரிய அருமை சகோதரியார் அரங்கமல்லிகா அம்மா அவர்கள் இன்றைக்கு தொடங்குகிறார்கள். அதை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாடு தமிழறிஞர் மூதறிஞர் குழுவின் செயலாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான எங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிற அன்பிற்குரிய மூத்த சகோதரர் தாப்பு திவாகரன் என்ற தகுதியாளர் அவர்களும், உங்களின் சார்பாக வந்திருக்கிற அத்தனை பெண்மணிகளின் சார்பாக என்னுடைய வாழ்வினையர் நிர்மலா தேவி அவர்கள் இணைந்து இந்த வலை ஒளிதளத்தை தொடங்கி வைக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வேண்டி விரும்பி அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று ஒரு ஆரவாரம் இல்லாமல் ஒரு இனிமையான பொழுதாக மாற்றி தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்குமே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் அன்பும். மகிழ்ச்சி என்பது எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது. அதை போய் கடன் வாங்கித்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அந்த இடத்தில் மகிழ்ச்சியை விதைப்பதும் அதை வளர்ப்பதும் தாயினுடைய கருவறையில் இருந்து அதை தொடங்குகிறது. அப்படியான ஒரு தொடக்கமாக இந்த நீர் ஆறல் முற்றம் என்ற ஒரு வலைதள பக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது நிறைய தலைப்புகளை நான் யோசித்துக் கொண்டே வந்தேன். ஆனாலும் கூட யாரும் இல்லை தானே கல்வன் தானது வைத்து ஞான் எவன் செய்வோம் திணைத்தாள் அன்ன பசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே என்ற அந்த பாடல் என் மனதில் சட்டென்று வந்து நின்றது. மறைஞ்சு சொன்னானே நின்றது. அப்போ அது எந்த வரியை எடுக்கிறது, எதை சொன்னால் அது இலக்கிய உலகத்திற்கும் சமூகத்திற்கும் பயனுடையதாக இருக்கும் என்று ஒரு 2-3 நிமிடம் அதை யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த நீர் ஆறல் என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு புரிதல் எனக்கு கிடைத்தது. ஏன் நீரும் ஆறலும் எடுக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது நமக்கு வள்ளுவரைத்தான் உடன் அணைக்க வேண்டியிருக்கு. நீரின்றி அமையாது உடன். அப்போ நீரினுடைய அடிப்படை ஆதாரம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் தேவையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நீரும் நீரோடு வாழக்கூடிய உயிரினங்கள், அது குறிப்பாக மீனும், இந்த நீரும் மீனும் சேர்ந்த ஒரு கலவையாக நாம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவிற்கு வந்தேன். அதன் பிறகு இதை எப்படி நாம் சமூகத்தோடு பொருத்தி பார்ப்பது என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்த பொழுது, பொதுவாக உளவியல் தந்தை என்று சொல்லக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், எங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ அந்த நீர் பெண்ணினுடைய கர்ப்பப்பையை சேர்ந்தது. நீர்க்குடம் என்றுதான் நாம் அதை அழைக்கிறோம். பனிக்குடம் உடைந்தது என்றுதான் நாம் குழந்தை பிறக்கும் பொழுது சொல்லுகிறோம். அப்படியாக நீர் என்ற ஒரு சொல்லானது பெண்ணுடைய ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருளாக சேர்த்து சொல்லப்படுகிறது. நீரும் பெண்ணும், பெண்ணும் நீரும், அப்படிதான் நாம் உளவியல்ல சொல்லுகிறார்கள். சரி, நீருக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன ஒரு பொருள், மீனுக்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது,
மீன் நீரோடு சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அது அழைத்து அது உயிர் பெறும். அதிலும் குறிப்பாக மீனானது ஆற்று நீரோடு போனால் அது மீன் அல்ல, ஆற்று நீரை எதிர்த்து வாழ்வதுதான் மீன். அப்ப மீன் என்பது கண்டிப்பாக இந்த இடத்தில் யாரை குறிக்கிறது என்றால் உளவியல் அடிப்படையில் ஆணைத்தான் குறிக்கிறது, வேற யாரையும் குறிக்கவில்லை. அப்போ ஒரு பெண்ணினுடைய நீரும் ஒரு ஆணினுடைய நீரும் மீனினுடைய நீரும் இந்த ரெண்டு கலவையும் சேர்ந்தால்தான் ஒரு சமுதாயம் உருவாக முடியும். அப்போ ஒரு சமுதாயம் உருவாகுவதற்கு ஆண் பெண்ணினுடைய சேர்க்கை என்பது நீர் ஆறலை போல என்ற அந்த அடிப்படையில் இந்த கருத்தை நான் மனதில் வைத்து வாழ்வோம். தலைமை செவிலியரே வாங்க தம்பி. பெண்ணையும் ஆணையும் சேர்க்கக்கூடிய ஒரு படைப்பு எப்படி ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம இயற்கைக்கு சொல்லுகிறோமோ அதே போல இது ரீப்ரொடக்ஷன், ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கலவையாக நாம் இந்த மனித பிறவியை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இலக்கியத்தோடு இதை நாம் எப்படி தொடர்புபடுத்தி பார்ப்பது என்ற அடிப்படையில் தான் சங்க இலக்கியம் முழுவதுமே அகம்